தென்காசி மாவட்டத்தில் புதிதாக வாங்கிய கார்கள் ஒரே நேரத்தில் பழுதானதால் 5 கிலோமீட்டர் தூரம் கார்களை தள்ளிக் கொண்டு வந்த ஓட்டுநர்கள் ஷோரூம் ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தரமற்ற கார்களை விற்பனை செய்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வாடகை ஓட்டுநர்கள் வாக்குவாதம் செய்துள்ளனர். இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். புதிதாக வாங்கிய கார்கள் ஒரே நேரத்தில் பழுதானதால் ஓட்டுநர்கள் தள்ளிக்கொண்டு செல்லும் காட்சிகள்தான் இவை. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் பகுதியைச் சேர்ந்த ஷேக் முகமது, ஆஷிக், அபு உள்ளிட்ட 5 வாடகை கார் ஓட்டுநர்கள் தென்காசி பகுதியில் இயங்கி வரும் மாருதி சுசுகி கார் ஷோரூமில் கடந்த 1 மாதத்திற்கு முன்பு 5 கார்களை புதிதாக வாங்கியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அவர்கள் கார் வாங்கிய நாள் முதலே பல்வேறு பழுதுகள் அந்த வாகனத்தில் ஏற்பட்டு வந்ததாக தெரிகிறது. இது தொடர்பாக ஷோரூமில் வாடகை கார் ஓட்டுநர்கள் புகார் அளித்து அவ்வப்போது பழுதை சரி செய்து வந்துள்ளனர். ஆனால் திடீரென ஒரே நேரத்தில் 5 கார்களிலும் பழுது ஏற்பட்டதால் அதனை சரி செய்ய முடியாமல் வாடகை கார் ஓட்டுநர்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வந்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே பழுதடைந்த 5 கார்களையும் சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் தள்ளி கொண்டு சென்று ஷோரூமில் நிறுத்திய வாடகை கார் ஓட்டுநர்கள் அங்கிருந்த ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இது போன்ற தரம் இல்லாத கார்களை தாங்கள் வாங்கியதால் தொழில் செய்ய முடியாமல் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், மேலாளரிடம் சென்று கேட்டால் கார்களை விட்டுச் செல்லுங்கள், பார்த்து கொள்ளலாம் என கூறுவதாகவும் வாடகை ஓட்டுநர்கள் வேதனை தெரிவித்தனர். பழைய வண்டி நாங்கள் விற்றுட்டு அதுக்கப்புறம் இந்த வண்டி நாங்கள் லோன் எடுத்து நாங்கள் அந்த வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இது கரெக்டாக கடந்த 2 மாதத்துல வண்டி எடுத்து கரெக்டாக 10,000 கிலோமீட்டர்லே எங்களுக்கு இதில் ஆயில் லீக்கேஜ் ஆரம்பிச்சிருச்சு. அப்போது நாங்கள் கம்பெனியில் போய் விட்டோன்னு அவங்க சொல்லிட்டாங்க, இது ஆயில் லீக்கேஜ் தான், இது நாங்கள் ப்ராப்பராக நாங்கள் பார்த்து கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. நாங்கள் வண்டி ஓட்டி பார்க்கும்போது வண்டி ரன்னிங்கில் உட்காருது. மறுபடி என்னங்கன்னு போய் செக் பண்ணும்போது அவங்க சொல்லுதாங்க, மறுபடி இதை கலட்டி தான் நம்ம சர்வீஸ் செய்யணும், ஏன்னா இதில் இன்ஜின் பேக்கிங் சரியாக மாட்டலை அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் எனக்கு சொல்லிட்டாங்க. நம்ம எல்லா பல்க்லையும் போய் தீர விசாரிச்சுட்டு தான் நிற்குவாங்க. பெட்ரோல் பல்க் எந்த பெட்ரோல் பல்க்கும் தப்பே கிடையாது. அவங்க பெட்ரோல்லாம் எல்லா வண்டியும் டொயோட்டா நல்லா ஓடுது, டாடா நல்லா ஓடுது, மகேந்திரா நல்லா ஓடுது. இது மட்டும் ஓடுதுன்னா பெட்ரோலில் கம்ப்ளைண்ட் கிடையாது. இவங்க வண்டியில் தான் மேனுஃபேக்சரிங் ஃபால்ட்டு. அதை சொன்னால் ஏற்றுக்கிட மாட்டாங்க. தயவு செய்து ஒன்றே எங்களுக்கு புது வண்டி மாற்றி கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த வண்டியை சரியான முறையில் இது மாற்றி கொடுத்து, நான் காசு கொடுக்க தயார், மாற்றி கொடுத்து எங்களுக்கு இத்தனை லட்சம் கிலோமீட்டர் ஓடுன்னு சொல்லி கேரண்டி கொடுக்கணும். அப்படி இது ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ணித்தரல அப்படின்னா கண்டிப்பாக கன்சியூமர் கோர்ட்டில் கேஸ் கண்டிப்பாக தொடருவோம். புதிதாக வாங்கிய கார்கள் அடிக்கடி பழுதானதால் 5 கிலோமீட்டர் தூரம் கார்களை ஷோரூமுக்கு தள்ளிக்கொண்டே ஓட்டுநர்கள் சென்றது கார் வாங்குவோர் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது.